எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மா. இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது பூரியோ உருளைக்கிழங்கு சாகும். எப்படி செய்கிறது வாங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் 1/4 ஸ்பூனு சோம்பு போடணும், 1/4 ஸ்பூனு கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூனு உளுந்து போடணும். இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது நல்லா ரோஸ்ட் ஆகுதோ கருவேப்பிலை போடணும். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கணும். 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் பொன்னேரமாக வதக்கணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குது. ஒரு 1/4 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜாஸ்தி போடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதெல்லாம் பச்சை வாசனை போகிற மட்டும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ அரைஞ்சி வச்ச ஒரு தக்காளி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா தக்காளி மேஷ் ஆகிற மாதிரி வதக்குங்க. வெங்காய தக்காளி நல்லா வதக்கணுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இவ்வளோ வதக்கி இருக்குது இல்லைங்களா, இந்த டைமில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு கிரேவி திக்காக வரும். மூணு நிமிஷம் வேகட்டும். பாருங்க ரெடியாக இருக்குது. மேலே மல்லித்தலையை அப்படியே போட்டுடணும். பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 பவுலு கோதுமை மாவு, 3/4 கப்பு மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன், இதை ஒரு ஸ்பூனோட எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு மாவு பிசையலாம். மாவு இந்த பதத்துக்கு பிசையணும். நீங்கள் சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிணையாதீங்க, கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கணும். பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இந்த ஷேப்புக்கு உருட்டி வச்சுன்னு இருக்கோம். இப்போ பூரி திரட்டுறோம்.
பாருங்கள், இந்த சைஸுக்கு திரட்டிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பொரி போட்டுக்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக வந்துருக்குது. உப்புன பூரி ரெடி. இப்போ இன்னொன்று போடலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்குவேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.